வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம 6th டேர்ம் 1ல் இருக்கிற பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்கலாம். ஏற்கனவே பார்ட் 1 உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சுப்பா. ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு 2 பார்ட்டாக பிரித்து கொடுக்குறோம். இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம் வாங்க. பார்ட் 2ல் பாருங்கள், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லும் பொருளும் என்னன்னு பாருங்கள். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல்ப்பா. இந்த மலர்கள் வந்து மலர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அலர் அப்படின்னு பேர். திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். பொற் அப்படின்னா அது பொன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும்ப்பா. மேரு அப்படின்னா இமயமலை, நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. சிலருக்கு வந்து கொடை அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மீனிங்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சொல்கிறாங்க. கழுத்தில் சூடுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா தார். தார்னா மாலை அப்படிங்கிற பொருளில் வரும்பா. மாலை வந்து கழுத்தில் தானே சுடுவோம், அதனால் அதுக்கு தார் அப்படிங்கிற பொருள் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, கதிரவனின் மற்றொரு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரவன்னா சூரியன்பா. சூரியனோட மற்றொரு பெயர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிறு. நெக்ஸ்ட் பாருங்க, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படிங்காங்க. வெண்குடை அப்படிங்கிறது ஒரு பண்பு தொகைப்பா. பண்பு தொகைனாலே என்ன வரும்? மை விகுதி வரும். அப்போனா வெண்மை ப்ளஸ் கொடை தான். நெக்ஸ்ட் பாருங்க, பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்கோட்டு அப்படின்னா மேலேயே பார்த்தோம். பொற்கோட்டு அப்படின்னா நமக்கு பொன்மயமான அப்படின்னு ஞாபகம் அப்படின்னு வந்துச்சு நமக்கு மீனிங்கில். அப்போனா இது பொன் ப்ளஸ் கோட்டு அப்படின்னு தான் பிரியும். நெக்ஸ்ட் பாருங்க, கொங்கு அலர் என்பதை சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொங்கு அலர் ரெண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா கொங்கலர் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அவன் அழிப்போல் என்பதை வந்து சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அதாவது அவன் அழிப்போல்னு 2 வார்த்தை இருக்குது, ரெண்டையும் ஒரே வார்த்தையாக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவன் அழிப்போல் அப்படின்னு சேர்த்து ஒரே வார்த்தையாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதே மாதிரி நம்ம போன லெசனில் பார்த்த மாதிரியே இடம்பெற்ற சொற்கள் மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்றி வருவதான்ப்பா மோனை சொற்கள். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. எதுகை சொற்கள்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. இதை பாருங்கள், மேரு மேல் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குங்களா. திகிரி திரிதலான் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குது. அவன் அழிப்போல்னா அவன் அழிப்போல் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்குங்களா. அதான்ப்பா மோனை சொற்கள். எதுகை சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. திங்கள், கொங்கு, பொற்கோட்டு, போற்று அப்படின்னு 2ஆம் எழுத்து ஒன்றி வருதுல, அதுதான்ப்பா எதுகை சொற்கள். நெக்ஸ்ட் பாருங்க, காணி நிலம். காணி நிலத்துக்குரிய சொல்லும் பொருளும் பார்ப்போம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். அதாவது முந்தி காலத்தில் வந்து நில அளவை வந்து காணிங்கிற பேரில் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்ககங்கள், அதாவது மாடி வீடைத்தான் மாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தம் அப்படின்னா உள்ளம், நம்மளோட மனசை தான்ப்பா சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கிணறு என்பதை குறிக்கும் சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்டைய காலத்தில் கிணறை வந்து பாண்டியர்கள் காலத்துலலாம் கேணி அப்படின்னு தான் அழைப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அகெயின் அதே தான் வருது. சித்தம் என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். மாடங்கள் என்பது வந்து அடுக்ககங்கள், மாளிகையின், அதோட நிப்பாட்டிட்டாங்க. நெக்ஸ்ட் வர வார்த்தை கேட்டிருக்காங்க, மாளிகையின் அடுக்ககங்கள், அதாவது மாடி வீடு. சரிங்களா? நன்மாடங்கள் என்பதன் சொல்லை பிரித்து எழுதுக. நன்மாடங்கள்னா அது பண்பு தொகையில் வந்துரும்ப்பா. பண்பு தொகை வந்தாலே மை விகுதி வரும். நன்மை மாடங்கள். உங்களுக்கு ஏன் திரும்ப இந்த சொல்லிகிட்டே இருக்கேன், பண்பு தொகையில் வருது மை மை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 தடவை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிரும். அதுக்கு தான்ப்பா திரும்ப சொல்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நிலத்தின் இடையே, அதாவது நிலத்தின் இடையே அப்படின்னு ஒரு சேர்ந்த சொல் இருக்குது, அதை 2ஆக எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலத்தின் இடையே அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், முத்துச்சுடர் என்பதை பிரித்து எழுதுக. முத்து ப்ளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது வந்து முத்து சுடர் அப்படின்னு அங்கே அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரிங்களா? நிலா ப்ளஸ் ஒளி அப்படிங்கிறத வந்து சேர்த்து எழுத சொல்கிறாங்க. நிலா ஒளி அப்படின்னு சேர்த்து எழுதும்போது நில ஒளி அப்படின்னு வந்துரும்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்கள், முத்து சுடர் போல, அதாவது பொறுத்த சொல்கிறாங்க. என்னென்னக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பொறுத்த சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் மேலே போய் அந்த செய்யுளை படிச்சுருந்தா மட்டும்தான்ப்பா பொருத்த முடியும். இல்லைனா நீங்கள் இந்த பொறுத்துகையை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதே நீங்கள் அந்த செய்யுளை படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக பொருத்திடலாம். முத்து சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி. அந்த நிலா வந்து அந்த முத்து சுடர் போல நல்ல வெண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தூய நிறத்தில் மாடங்கள் அப்படிங்காங்க. எனக்கு நல்ல வெண்மையான நிறத்தில் என்னோட மாடங்கள், அடுக்குமாடி வீடுகள் வந்து எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
சித்தம் மகிழ்ந்துடனா தென்றல். சித்தம்னா என்னது? உள்ளம். ஏன்னா உள்ளம் மகிழ்கிற அளவுக்கு எனக்கு நல்ல மென்மையான தென்றல் காற்று வீசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதிலே நயம் அறிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டினுக்கு போட்டிருக்காங்கப்பா. அது என்ன அப்படின்னு பாருங்க. காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள் எதுகை சொற்கள் வந்து எல்லா புக் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சிறகின் ஓசை லெசனு. அதோட சரியான பொருள், சரியான சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. தட்ப வெப்பம் அப்படிங்கிற சொல்லை நீங்கள் பிரிச்சிங்கன்னா தட்பம் வெப்பம் அப்படின்னு பிரியும். வேதி உரங்களை பிரிச்சிங்கன்னா வேதி ப்ளஸ் உரங்கள் அப்படின்னு பிரியும். தரை ப்ளஸ் இறங்கும் அப்படிங்கிறத சேர்த்து எழுத சொல்கிறாங்கப்பா. அதை சேர்த்து எழுதுனீங்கன்னா தரை இறங்கும் அப்படின்னு சேர்த்து எழுதணும். வலி ப்ளஸ் தடம் அப்படின்னா இந்த கசதப அந்த எழுத்து வந்தாவேவும் வல்லின எழுத்துக்கள் வந்து மிகும். அப்போ இது தான் வந்திருக்கிறதுனால இத்து வந்து அந்த இடத்துல மிகும், அதனால வழித்தடம் அப்படின்னு வரும்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா துருவப்பகுதி. ஏன்னா துருவப்பகுதியில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வந்து சிட்டுக்குருவியால் வாழ முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, இது இப்போ வந்து நமக்கு பறவைகளை வந்து பறவைகள் உலகம் அப்படிங்கிற லெசன் வந்து நம்ம சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்கப்பா. ஆனால் இது புக் பேக்கில் இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் வாசிச்சுக்கோங்க, சரிங்களா? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகாலா. நம்ம நாட்டிலேருந்து ஆர்டிக் கடல் எங்கே தூரமாக தானே இருக்குது, அதனால ஆர்டிகாலா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தி முத்தப்புலவர். பறவைகள் வலசை போகிறத பாடினது யாருன்னு கேட்டிங்கன்னா இது லெசன்லேயே இந்த வேர்டு வரும்ப்பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வலப்பக்கம் போனது யாருன்னா சத்தியமா புலவர் தான் அப்படின்னு, சத்தியமா முந்திக்கிட்டு வந்து புலவர் தான்னு சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பறவைகள் வந்து வலப்பக்கம் போனதை யாருப்பா பாடுனா அப்படின்னா சத்தியமா முந்திக்கிட்டு வந்து புலவர் தான்ப்பா பாடினாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், வலசை போதல். அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை வந்து இடம்பெயரும், அதுக்கு வந்து வலசை போதல் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவின் பறவை மனிதர்னா சலீம் அலி. இவர் சலீம் அலி அப்படின்னா அவர் விலங்குகளுக்கு கூட வணக்கம் வைப்பாராம், சலீம்னு சலாம் போடுவாராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்றுனா தட்பவெப்ப நிலையில் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கூலிங்கான இடத்த தேடி பறவைகள் போகுமா, அதுக்காக அப்படி சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதை சென்டென்ஸாக வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ரகர வேறுபாடு லகர வேறுபாடுலாம் நமக்கு சிலபஸில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கரெக்டாக நம்மளால் பொருத்த முடியுதா அப்படின்னு இதுக்காண்டி அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, திருக்குறளுக்கு வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா திருக்குறளில் எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதே நம்மளால் இமேஜ் பண்ண முடியாது, அதாவது யோசனை பண்ணி பார்க்க முடியாத அளவு கொடுப்பாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒரு சீரை வந்து விட்டுட்டு அந்த இடத்துல டேஸ் போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா அதோட பொருளை வச்சு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கடைசி அதோட மீனிங் அதாவது எந்த அதிகாரத்தில் வருது அப்படின்னு கேட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் திருவள்ளுவர் பேஸ்டாக கேட்பாங்க. அதனால திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசனையே பண்ண முடியாது. அது நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ தான்ப்பா நம்ம 95+ போட முடியும். தமிழை பொறுத்த வரைக்கும் 95+ போட்டால் தான்ப்பா ஜிஎஸ்ல நம்ம 2-3 கொஸ்டின் விட்டாலும் நம்ம போஸ்டிங் வாங்க முடியும். அதனால ரொம்ப தமிழ் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்கப்பா, தமிழ் வந்து ரொம்ப கை கொடுக்கும், சரிங்களா? இந்த வாங்க இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். மகிழ்ச்சி மக்களுக்கு மகிழ்ச்சியை தருவது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அறிவுடைய மக்கட்பேறு. அதாவது அறிவில் சிறந்த குழந்தைங்கள் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற. ஆமாம், தான் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போச்சு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு தானே சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் அதை இந்த குறளில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒருவருக்கு சிறந்த அணி எது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த அணினா அணிகலன். அவங்களுக்குடைய சிறந்த அணி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இன்சொல். அவங்க இனிமையாக பேசுகிறது தான் ஒருத்தவங்களுக்குடைய சிறந்த அணி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இனியது உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் எப்படின்னா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்ல மாதிரி அந்த டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்கப்பா. உளவாக காய் அப்படிங்கிற இடத்த எது க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோன்னா அந்த இடத்துல டேஷ் போட்டிருப்பாங்க, அந்த குறளை வந்து நிரப்ப சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான்ப்பா இந்த கொஸ்டின் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த எல்லாம் என்புங்கிற இடத்துல டேஷ் போட்டிருப்பாங்கப்பா, அதை கவனமாக படிச்சுக்கோங்க, சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து எதுகை சொற்களும் மோனை சொற்களும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு அதை கரெக்டாக பார்த்து பிரிச்சுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பாராகிராஃப் கொடுத்து இந்த பாராக்கு வந்து எந்த திருக்குறள் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னவே படித்த மாதிரி ஈன்ற பொழுதின் பெரிந்துவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற குறள் தான்ப்பா இந்த பாராக்கு வந்து கரெக்டாக பொருந்தும். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2016 வந்து ஒலிம்பிக்கோட மாற்றுத்திறனாளிகள் போட்டி வந்து ரியோ நகரில் நடந்துச்சு. அங்கே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் அப்படிங்கிறவங்க உயரம் தாண்டுதலில் வந்து கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் பெற்றிருப்பாங்க. அதை வந்து அவங்க பத்திரிகையாளர்லாம் போய் அவங்க அம்மாட்ட கேட்பாங்க, உங்கள் மகனோட வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், அவனை பெற்றதை விட இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பெற்ற நேரத்தை விட இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தது வந்து ஒரு அம்மாவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதை விட அந்த குழந்தை வந்து பெரிய லெவலில் சாதிச்சு நிற்கும் போது தான் அந்த பேரண்ட்ஸுக்கு அதை விட மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்ல வராங்கப்பா. அதுக்குரிய குறள் தான். அதுக்கு இந்த பாராவுக்கு எந்த குறள் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற குறள் தான்ப்பா அதுக்கு அக்செப்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற லெசன் பாருங்க. அதுக்குரிய சொல்லும் பொருளும். இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, இயன்றவரை உன்னால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணு அப்படிம்பாங்கல்ல. முடியும் அப்படின்னா இயன்ற அப்படின்னு அர்த்தம். ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, எல்லாரையும் ஒருமிச்சு கூப்பிடுங்கப்பா நம்ம என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படின்னு அர்த்தம். ஔடதம்னா மருந்துப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, உடல் நோய்க்கு டேஸ் தேவை. இப்போ நம்ம மேலே தான் பார்த்தோம், ஔடதம்னா அதுக்கு என்ன பொருள்னா மருந்து. அப்போ உடல் நோய்க்கு என்ன தேவை, மருந்து தானே தேவை. அப்போ அந்த மருந்துக்கு என்ன பேர், ஔடதம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நண்பர்களுடன் டேஸ் விளையாடு. நம்ம ஏற்கனவே சொற்பொருள் பார்த்தது ஒருமித்து விளையாடு. ஒருமித்துனா ஒன்றுபட்டு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு பிளஸ் அறி அப்படின்னு வரும். ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது ஓய்வு பிளஸ் அற. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏன் பிளஸ் என்று என்பதை வந்து சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிடணும். அப்போ அது வந்து ஏன் என்று அப்படின்னு வரும். ஔடதம் பிளஸ் ஆம் அப்படிங்கிற சொல்ல வந்து அவங்க சேர்த்து எழுத சொல்றாங்கப்பா. அப்போ என்ன வரும்னா ஔடதமாம் அப்படின்னு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எதிர்ச்சொல்லை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான்ப்பா உங்களை கொஸ்டினை படிங்கன்னு சொல்றது. இப்போ பாருங்க, எப்பயுமே பொறுத்துக கொடுப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க, எதிர்ச்சொல்லை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால இதுக்குரிய நீங்க இப்போ அணுகு அப்படின்னா அதுக்குரிய எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்து தான்ப்பா நீங்க பொருத்தணும். சரிங்களா? இப்போ அணுகு அப்படின்னா அணுகுனா பக்கத்தில் வாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ விலகு அப்படின்னு தான் வரும். ஐயம் அப்படின்னா அதாவது அவங்களுக்கு ஒரு கொஸ்டின்ல வந்து ஐயமா இருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா தெளிவு. அதாவது எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு நான் தெளிவாயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஊக்கம் அப்படின்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆக்டிவா இருக்கிறது, அதுதான் ஊக்கம். இல்லைன்னா அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஊக்கம் அப்படின்னா அது எப்படிப்பா வரும், மறந்து போச்சுப்பா சட்டுன்னு. ஊக்கம் அப்படின்னா எப்படி வரும்னா ஆக்டிவா இருக்கிறது, அதாவது எப்பயுமே மைனஸ் மைண்ட் இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக யோசிக்கிறது, அதுதான் ஊக்கம். இது வந்து சோர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை அப்படின்னா நம்ம நார்மலாக உள்ளதை பேசுறது, பொய்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கு மாறாக பேசுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா, பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு முறைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 3 வார்த்தையை கொடுத்துட்டு அதை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக எதை சென்டென்ஸாக நம்ம அடுக்கணும் அப்படின்னா அது நமக்கு கரெக்டாக பொருள் புரியக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு சிலபஸில் இருக்குப்பா, அதை பார்த்துக்கோங்க. அதாவது சிந்தனை கொள் அறிவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி அடுக்குனீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து முழுமை பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவியல் சிந்தனை கொள் அப்படின்னா அது கரெக்டான ஒரு சென்டென்ஸாக இருக்குல்ல, இப்படி தான்ப்பா அடுக்கணும். சொல் தெளிந்து ஐயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி அடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐயம் தெளிந்து சொல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கேள் ஏன் என்று அப்படின்னு இருக்காங்க. ஏன் என்று கேள். வெல்லும் என்றும் அறிவியல்னா என்றும் அறிவியல் வெல்லும். அதாவது அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்படிதான்ப்பா எடுக்கணும். இது வந்து எல்லாமே உங்களுக்கு வெளியிலேருந்து கேட்கலப்பா, இந்த லெசனில் உள்ளதை தான் அப்படியே மாற்றி வந்து உங்களுக்கு சீர் வச்சுருக்காங்க. அதனால் இந்த லெசனை நீங்கள் ஒரு வாசிச்சிங்கனாலே இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அறிவியலால் ஆழ்வோங்கிற லெசன் தான்.
அவன் எப்போதும் உண்மையே, இது ரகர ரகர வேறுபாடில் வர்ற மாதிரி வரும்பா. உரைக்கின்றான் அப்படின்னு வரும். அவன் எப்பொழுதுமே அவன் உண்மையைத்தான் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழக்கடல் அப்படின்னா ஆழமான கடல் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பொருள் படுற மாதிரி ஆழம் ப்ளஸ் கடல் அப்படின்னு தான்ப்பா வரும். நெக்ஸ்ட் பாருங்க, விண்வெளி என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. சேர்ந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்கிறத ரெண்டாக வெட்டி விடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து விண் ப்ளஸ் வெளி அப்படின்னு வரும்பா. நெக்ஸ்ட் பாருங்க, நீலம் ப்ளஸ் வான் என்பதை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. அந்த ரெண்டு வார்த்தை வந்து ஒரே வார்த்தையாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீலவான் அப்படின்னு வரும்பா. நெக்ஸ்ட் பாருங்க, இல்லாத ப்ளஸ் இயங்கும் அப்படிங்கிறத சேர்த்து எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து இல்லாது இயங்கும் அப்படின்னு தான்ப்பா வரும். அதே மாதிரி ஒரு ஒரு லெசனுக்கு கீழேயும் நயமறிகன்னு சொல்லி எதுகை மோனை சொற்கள் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் வாசித்து பார்த்துருங்க, சரிங்களா? எதுகை மோனை சொற்கள் இயல்பு சொற்களும் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கணியனின் நண்பன். இதுக்கு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. நுட்பமாக சிந்தித்து அறிவது, அதாவது நம்ம நுட்பமாக அதை யோசித்து சிந்திச்சோம்னா அதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நுண்ணறிவு வரும். தானே இயங்கும் எந்திரம் அப்படின்னா தானியங்கி வரும்ப்பா. இது தானியங்கி, செயற்கை நுண்ணறிவு அப்படின்லாம் 2-3 இது வரும். அது எதுக்கு வரும்னு கவனமாக படிச்சுக்கோங்க. தானே இயங்கும்னா அதுலேயே தானே வருது பார்த்தீங்களா, அதனால தானியங்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அதாவது நின்றிருந்தன்னு சேர்த்து இருக்கு, அதை ரெண்டா பிரிங்க அப்படிங்கிறாங்க. நின்று ப்ளஸ் இருந்த அப்படின்னு வரும். அவ்வுருவம் அப்படின்னா ஆ ப்ளஸ் உருவம்னு வரும். மருத்துவம் ப்ளஸ் துறைனா மருத்துவத்துறைன்னு வந்துடும். அந்த இம்மு வந்து இத்தா வந்துடும்ப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, செயல் ப்ளஸ் இலக்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சேர்த்து எழுதுனீங்கன்னா செயல் இலக்க அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இப்படிதான்ப்பா நம்ம ஒரு ஃப்ளோவாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே போவோம். நடுவில் ஒரு கொஸ்டினை வந்து இப்படி சொறி விட்டு போயிடுவாங்க. அந்த கொஸ்டின் தான் நம்மளோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து தீர்மானிக்கும்பா. ஒரு கொஸ்டினையும் நீங்கள் தெளிவாக படிக்கணும். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தான்ப்பா கேட்டிருக்காங்க. அப்போ நீக்குதல்னா நம்ம டக்குன்னு அறிஞ்சொல் பொருளாக நம்ம போட்டுட்டு வரும்போது அதை பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சுருக்காங்க போக்குதலை. நம்ம டக்குன்னு அதை ரவுண்ட் போட்டுருவோம். நமக்கு அந்த நேரத்தில் தெரியாது. இந்த இந்த எதிர்ச்சொல்ல நம்ம போயிருக்கவே மாட்டோம். நீக்குதல் என்னும் சொல் அப்படின்னு கேட்ட உடனே ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்தோடனே நம்ம போக்குதலை போட்டுட்டு நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்துடுவோம். ரெண்டாவது நம்ம வீட்டில் போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஆன்சர் செக் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்க்கும்போது தான் லாஸ்ட்டில் எதிர்ச்சொல்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனையும் கொண்டு போய் லாஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. பாருங்கள், சேர்த்தல்ங்கிறது லாஸ்ட்டாக இருக்குது. இப்படி நம்மளை ஈஸியாக கவுத்திப்பிடுவாங்கப்பா. அதனால் நீங்கள் கொஸ்டினை ஃபுல்லாக வாசிச்சிருங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கொஸ்டினை வாசிக்கிறது தான்ப்பா உங்களோட சக்ஸஸே இருக்குது. கொஸ்டினை தயவுசெய்து ஃபுல்லாக வாசிச்சிருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தான்ப்பா கேட்டிருக்காங்க, அரிது, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை. மனுஷன் வந்து தம்ம வேலையை வந்து ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன கண்டுபிடிச்சான்? எந்திரங்கள் தானே கண்டுபிடிச்சான். அதாவது மாவு கல்லில் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க, கிரைண்டரை கண்டுபிடிச்சாங்க, அம்மியில் சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க, மிக்சியை கண்டுபிடிச்சாங்க, துணி வந்து கையில் துவைச்சாங்க, வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் அவங்களோட வேலையை எளிதாக்குச்சு இல்லைங்களா, அதுக்கு தான் எந்திரங்கள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தானியங்களும் எந்திர மனிதர்களும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. தானியங்கி அப்படின்னா தானே வேலை செய்கிறது, எந்திர மனிதன்னா மிஷின் வந்து வேலை செய்கிறது. அது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னு கேட்டாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினினா டீப் ப்ளூ. இது அந்த லெசனை படித்தாதான்ப்பா உங்களால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு மனுஷனையே, அதுவும் உலகத்திலேயே சிறந்த செஸ் வீரர்னு பட்டம் வாங்கினவரை வந்து தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. இதோட உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த சொற்றொடரில் அமைந்துள்ளதை எழுதுக அப்படிங்கிறதோட இது ஒரு வார்த்தை கொடுத்து அதை ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ண சொல்லியிருப்பாங்கப்பா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட உங்களுக்கு டேர்ம் 1 இருக்கிற புக் பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுப்பா. இதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ம் 2 வந்து நாளைக்கு மார்னிங் அப்லோட் ஆயிரும்ப்பா. எல்லோரும் சண்டே இருக்கிற டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ.